குஷி. தாத்தா டார்லிங் குஷி, ஐ லவ் யூ டா. எனக்காக ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கியா? இல்லையே, மறந்துட்டேனேம்மா. அப்பப்போ நீ என்ன லவ் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்கல. சாரிம்மா, கோச்சுக்காத. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிக்கிறோம். ஓகே பா, அவளை விடுங்கப்பா. இந்தாங்க, நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா திடீர்னு ஸ்வீட்டு? கண்டுபிடிங்கப்பா. உன் பிறந்த நாள் கூட இப்ப வராது. ஏறக்குறைய அது மாதிரி தான்ப்பா இதுவும் ஒரு சந்தோஷமான நாள். என்ன நீயே சொல்ல உமா ப்ளீஸ், எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அது நேத்து தாத்தா ஸ்னேகா சித்தியை திட்டினாங்கல்ல, அதுக்கு தானே நீ இப்ப தாத்தாக்கு ஸ்வீட் தர? அடிப்பாவி, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? நான் உன் பொண்ணு இல்ல. உமா, பி கேர்ஃபுல், ஷீ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆமாப்பா, சரியான குட்டிச்சாத்தான் இவன். ஏய், நீ போய் ரூம்குள்ள விளையாடு போ. வா. எனக்கு தனியா இருக்க போர் அடிக்குமே. உள்ள நிறைய டால்ஸ்லாம் இருக்கு, வச்சு விளையாடு போ. குட்டிச்சாத்தான் எப்படி கண்டுபிடிச்சிருச்சுன்னு பாத்தீங்களாப்பா? என்னை விட பயங்கர ஷார்ப்புப்பா. நானே ஷாக் ஆயிட்டேன். உமா, you've got to be very very careful. நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு. அந்த வீட்ல இவளால நீ சாதிக்கணும்னு நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியாம போயிடும். ஜாகிரதை. சரி சரி, அதை விடுங்கப்பா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. நேத்து மாமா ஸ்னேகாவை செம்ம ரைடு விட்டாருப்பா. இந்த ஸ்னேகா பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டா. எனக்கு பயங்கரமான சந்தோஷம்ப்பா. சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி என்ன விஷயம் நடந்தது? அவரை மீறி அந்த கருணாகரன் கோர்ட் கேஸ்க்கு போனாப்பா. அந்த ராஜி, கருணாகரன், ஸ்னேகா எல்லாரும் ஒன்னா ஒரே கார்ல போனாங்க. வீட்டுக்கே கார்ல வந்து ஸ்னேகாவை கூட்டிட்டு போனாங்க. அந்த காட்சிய அந்த ராகவன் கிழவனால பொறுத்துக்கவே முடியல. வைத்தறிச்சல்ல வெந்து எரிஞ்சு சாம்பலாவே ஆயிட்டான். சில்லி ஃபெலோஸ். போயிட்டு வந்து அந்த பத்ரி சாட்சி சொல்ல வராததுனால கருணாகரன் மேல கொலைப்பழி இன்னும் நீங்கலன்னு சொன்னான். பேச்சுக்கு நடுவுல கருணாகரன் அப்பான்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான், ராகவ ருத்ரதாண்டம் ஆடிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நான் தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பத்ரியை நான் தான் கடத்தினேன். அப்பா, நிஜமாவா? பத்ரிய கஜேந்திரன் தாத்தா கடத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்? ராகவன் தாத்தா கிட்ட கேட்கணும். வா வா உள்ள. அம்மா, நீ நம்பல? இவன் வச்சுதான் அந்த காரியத்தை முடிச்சேன். சொல்லு, என்னப்பா விஷயம்? சார், பத்ரி மயக்கமா இருக்கான். போலீஸ் வேற தேடிக்கிட்டு இருக்கு சார். நம்ம ஆளுகள் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். யாராவது போட்டு கொடுத்துட்டா ரிஸ்க் சார். இடத்த மாத்திரலாமான்னு கேட்டு போதான் வந்தான் சார். சரி, அப்ப இவன் பண்ணு. சுங்கா சத்தத்தில் நம்ம கோடவுன் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சிரு. ஒரு ஈக்காக கூட இருக்காது. சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பா, ஏன்பா அவ்வளவு ரிஸ்க்? பேசாம அந்த பத்ரிய போட்டு தள்ளிடலாம்ப்பா, பிரச்சனை இல்லல்ல. அம்மா பத்ரிய போட்டு தள்ள சொல்றாங்க. போட்டு தள்ளுறதுன்னா என்ன? ஷாம்லா பாட்டி கிட்ட கேட்டா தெரியுமா? இல்லவுமா, அது ரொம்ப ரிஸ்க். முத்துலட்சுமி ஒரு கிரிமினல். நாளைக்கு நம்மளே கத்தி குத்தி வைக்கிற ஸ்டாண்டா யூஸ் பண்ணுவா. நம்ம முதுகுல குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளை நம்பவே கூடாது. முத்துலட்சுமி அப்படி பண்ணுவா? ஏமாவுமா, பல வருஷமா பழகின கருணாகரனையே பின்னாடி குத்திட்டா. அந்த ஹாஸ்பிட்டலே ஆட்டையே போட்டா. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால தான் அந்த பத்ரி பிடிச்சி வச்சிருக்கேன். அவனை பிடிச்சி வச்சு முத்துலட்சுமி மிரட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்ட்னரா சேர்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் பிசினஸ் இருந்தா நல்லா தானே இருக்கும். பண்ணுங்கப்பா. உங்க காட்டுல மழை தான். உன் காட்டுலயும் மழை தான் உமா. சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம்? நீ ஒன்று பண்ணு, பத்ரி மாத்திடு. இந்த பாரு, நீ இனிமே எங்கெல்லாம் வரக்கூடாது. சுத்தமா ஃபோன் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும்னு மோப்ப முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த பாரு, இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். நான் என்னைக்கு பத்ரியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றனோ, ஓகே சார், அன்னைக்கு தான் உனக்கு கூப்பிடுவேன். அது வரைக்கும் நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ. சரி, பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணியாச்சுல? ஓகே சார். அப்ப நீ கிளம்பு. வரேங்க. ஓகே. கரெக்டுப்பா. கருணாகரன் நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லவே கூடாது. சொன்னா இந்த ஸ்னேகா சந்தோஷமாயிடுவா. இந்த பத்ரிய துருப்பு சீட்டா வச்சுதான் நான் ஸ்னேகா கண்ல விரல விட்டு ஆட்டணும். ஆமாம்மா, முத்துலட்சுமி ஒரு கிரிமினல். பத்ரி தப்பிக்க கூடாது, கருணாகரன் சாகணும். இதுதான் நம்மளோட மோட்டிவ். ஓகே ஓகே, முதல்ல ஸ்வீட் கொடுக்குறேன். ஸ்வீட் சாப்பிடுங்க. எஸ், எடுத்துக்கோங்க. ஓகே. முத்துலட்சுமி கிரிமினல். பத்ரி தப்பிக்க கூடாது, கருணாகரன் சாகணும்.
இவங்கெல்லாம் யாரு? ஸ்னேகா சித்திக்கிட்ட கேட்கணும். குஷி டோர் பண்ணு. பிரியா, அண்ணி அண்ணி என்ன பிரியா? ஏய், என்னாச்சு? பயமா இருக்கு அண்ணி. என்ன மிரட்டி கேக்குறாங்க, பயமுறுத்துறாங்க, என்ன கொன்னுடுவேன்ல சொல்றாங்க அண்ணி. யாரு? உமாவா? இல்ல அண்ணி, பிரதீப்போட அம்மாவும் பாட்டியும். என்ன சொல்ற பிரியா? ஒழுங்கா சொல்லு. பிரியா, நீ பயப்படுற. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பிரதீப்போட அம்மாவும் பாட்டியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்ல யாருமே இல்ல, அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நேரா இந்த ரூமுக்கு வந்து என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க அண்ணி. என்னென்னவோ பேசினாங்க, மிரட்டினாங்க. நீதான் பிரதீப்ப கொன்னியா? நீதான் பிரதீப்ப சாகடிச்சியா? ஸ்னேகா தான் உனக்கு துணையா இருந்தாளா? என் பிள்ளைய எங்க கொண்டு போதச்சுன்னு என்னென்னமோ கேட்டு என்ன பயமுறுத்திட்டாங்க அண்ணி. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு பயமுறுத்தினாங்க. என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அண்ணி. சரி, பயப்படாத. என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி. இனிமே என்ன சும்மாவே விட மாட்டாங்க. மறுபடியும் நாளைக்கு வேற வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ணி. என்ன காப்பாத்துங்க அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பிரியா, ப்ளீஸ், நீ முதல்ல அழறத நிறுத்து. இங்க பாரு, அவங்க இப்படிதான் மிரட்டுவாங்க. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நீ வாயை திறக்காத, எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாத. என்னால இதுக்கு மேல முடியாது அண்ணி. நான் அதே நினைச்சு பைத்தியம் ஆயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு அண்ணி. என்ன விட்டுருங்க அண்ணி. நான் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அவங்க கிட்ட மறைச்சதாவே இருக்கட்டும். எல்லாமே முடிய போற நேரத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உளறி கொட்டி தொலையாத. நீ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணேன்னா காட்டி கொடுத்துருவ. கொஞ்சம் பொறுமையா இரு. சத்தியமா என்னால முடியல அண்ணி. ராத்திரி தூங்க முடியல, கனவுல வரான், பயமுறுத்துறான். வீட்டுல இருக்கிற எல்லா இருட்டு மூலையிலயும் பிரதீப் நிக்கிற மாதிரியே இருக்கு அண்ணி. ராத்திரி என் பெட்ல என் பக்கத்துல வந்து என்னைய பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அண்ணி. விடிய காலையில என் கழுத்து பிடிச்சு நெருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரகசியத்தை என்னால வச்சுக்கவே முடியாது அண்ணி. என் நெஞ்சு வெடிச்சிரும். இப்படியே போனா நான் பைத்தியம் ஆயிடுவேன் அண்ணி. என்னை காப்பாத்துங்க அண்ணி. பிரியா, ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ பதறாத. நடந்து எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ பாட்டுக்கு ஒரு புயலை கிளப்பி விடாத. உன்னோட பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சதுன்னா யாராலையும் சமாளிக்க முடியாது பிரியா. ஏற்கனவே வீட்ல வேற சில பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். அவங்க மறுபடியும் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க அண்ணி. அவங்க என்னதான் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இங்க பாரு, அவங்க வரமாட்டாங்க. நான் வரவிட மாட்டேன். நான் வரவிடாம தடுத்துறேன். நான் உனக்கு பாதுகாப்பா இங்க இருக்கேன்ல. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்னால முடியல அண்ணி. அவங்க அப்படிதான் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, சும்மா சும்மா மிரட்டி பாப்பாங்க. நீ பேசாம இருந்தன்னா யாராலையும் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதீப்க்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பேசாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, உனக்கு நல்லது. நீ சொல்லிட்டேன்னு வையேன், அப்புறம் கோர்ட்டு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் நீயும் நானும் தான் அலையணும். அது இதை விட நரகம், புரியுதா? இங்க பாரு பிரியா, நல்லதுக்காக தான் சொல்றேன். பிரதீப்க்கு என்ன நடந்தது, நம்ம அவனுக்கு என்ன பண்ணோங்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் நீயும் நானும் சொல்லவும் கூடாது. உங்க அப்பாக்கு தெரியக்கூடாது. பிரியா, உங்க அப்பாக்கு, அம்மாக்கு, உமா அன்னைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ அண்ணி, தெரிஞ்சிருச்சு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாத்தையும் கேட்டு தொலைச்சிரண்டி. பாவிகளா என்னடி பண்ணீங்க அந்த பிரதீப? சொல்லுடி. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு கொன்னுடுங்கப்பா. உங்க கையாலே எனக்கு கொன்னுடுங்கப்பா. ஷாமலா, என்னடி சொல்றா இவ? ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு இவ சொல்றா.
பிரதீப்புக்கு ஏதோ வில்லங்க ஆயிடுச்சுன்னு இவ சொல்றா. ஊர் பூரா பிரதீப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இவங்க தாண்டி அவனை ஏதோ பண்ணிருக்காங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன கொன்னிடுங்கம்மா. தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது கொண்டு புதைச்சிருங்கம்மா. நீங்க கொல்ல வேண்டாம், நானே என்ன சாகடிச்சுக்கிறேன். ஐயோ பிரியா, பிரியா நில்லு பிரியா, பிரியா. ஐயோ என் புள்ள பயத்துல என்னென்னமோ உளறாளே. இந்த சண்டால பாவி என் புள்ள ஏதோ பண்ணி வச்சுட்டா. அடியே ஸ்னேகா, நீ உருப்படவியா? நீ நல்லா இருப்பியா? என்னடி பண்ண என் புள்ளைய? அவ ஏன்டி இப்படி பயப்படுறா? அவ ஏன்டி சாகர கொன்னிடுங்கங்கறா? நான் சொல்றேன் அத்தை, இவன் அந்த பிரதீப்க்கு எதிரா ஏதோ சதி பண்ணிட்டு அந்த பழிய பிரியா மேல போட்டுட்டான். பிரியாவும் அந்த சதியில உடந்தை ஆயிட்டான். நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அத்தை. அதனால்தான் குழந்தை பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. மரியாதையா நடந்துக்கோங்க. நெருப்பு கொளுத்தி போட்டு பத்தி எரியறத வச்சு குளிர் காயாதீங்க. வாய மூடு. நீ இவ்வளவு நேரம் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க 3 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என்னமோ நடந்திருக்கு அங்க. அந்த பிரதீபா நீதான் ஏதோ பண்ணிருக்க. என்ன பண்ண சொல்லி தொலை. ஸ்னேகா, என் குழந்தைய வச்சு நீ என்ன விபரீத விளையாட்டு விளையாடின? தயவு செஞ்சு சொல்லுமா. என்ன இங்க கலாட்ட? ஏன் பிரியா அழுதுட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை? ஏன்பா இவ்வளவு டென்ஷனா நிக்கிறீங்க? ஏய், என்ன நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா? உன்னாலாம் சும்மாவே இருக்க முடியாதா? அறிவு கிட்டத்தனமா பேசாதீங்க. இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? பிரதீப்ப காணும் எல்லாரும் ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரதீப ஸ்னேகா ஏதோ பண்ணிட்டாங்க. என்னடி உளர்ற? நான் ஒண்ணு உளரல. ஸ்னேகாவே பிரியா கிட்ட சொன்னான். நாம 2 பேருமா சேர்ந்து பிரதீப்ப ஏதோ விபரீதமா பண்ணிட்டோம். இத வெளியில சொல்லாத. வெளியில சொன்னா போலீஸ் ஜெயிலு அப்படிலாம் போக வேண்டி இருக்கும்னு சொன்னான். என்னடி உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நான் நம்பல. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துறாத. பிரியா, என்ன காப்பாத்துங்க. ஏய், நான் செத்து போயிடுவேன். அரஞ்சனா பாயம். என்னாச்சு? என்ன ஸ்னேகா, என்னாச்சு? பிரதீப் என்னதெல்லாம்? இவ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? சண்டாளி ராட்சசி, என் குடும்பத்தை அழிக்க வந்தியாடி? என் பிள்ளைங்களை ஜெயிலுக்கு அனுப்ப வந்தியா? நீ எல்லாம் உருப்படவியா? உங்க அப்பனே கொலைக்காரன். அவர் அந்த தரடி உன் உடம்புலே ஓடுது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்படி அமைதியா நிக்கிறான்னு பாருங்க. நம்ம வீட்டு புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. ஏதாவது வெளியில சொன்னா கொன்னுடுவேன் வேற பயமுறுத்தி வச்சிருக்கான். இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம கண் எதிரிலேயே ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ண, அப்பாவி பொண்ண மிரட்டி வச்சிருக்கா. எவ்வளவு நெஞ்செழுத்தம் திமிரு இருக்கணும். எத்தனை பேர் இந்த வீட்ல இருக்கோம். இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியல. அவளை பார்த்து பயப்படுறானா எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ராட்சசியா இருக்கான்னு பாருங்க. என் பொண்ணு இவளை கட்டி புடிச்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழறாடா. அத நாங்க 3 பேருமே பார்த்தோம். அவ அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறா. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப அந்த அளவுக்கு என் பொண்ணை வடக்கி வச்சிருக்கா. என் பொண்ணு வாழ்க்கை பிச்சை கேக்குறாடா அவகிட்ட. என்ன ஸ்னேகா, ஏதாவது வாயை திறந்து சொல்லு. சொல்லி சொல்லடி. நாங்கெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கோம். நீ என் தங்கச்சி பொண்ணுன்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கஸ்தூரியோட மறுவுருவன் சந்தோஷப்பட்டேன். எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டியடி. இப்படி அழுது அழுது நீ இனிமே என்னை ஏமாத்த முடியாது. பிரதீப் விஷயத்துல நீ என்ன விபரீதம் பண்ண? எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை. நாங்க ஏத்துக்கிட்டு அழுது முடிச்சிடுறோம், கத்தி முடிச்சிடுறோம். உன்னை அடிச்சோ திட்டியோ ஆத்திரத்தை தீர்த்துக்கிறோம். ஆனா அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இவ்வளவு நாள் நீ மறைச்சதே பெரிய தப்புமா. இனிமே மறைக்காதடி, சொல்லி தொலைடி. ஏய், சொல்லி தொலையண்டி, வாயை திறந்து சொல்லு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா சொல்லிடு. ஸ்னேகா, தப்போ சரியோ நடந்தது என்னன்னு சொல்லு. சொல்லிடுங்க அண்ணி. எது நடந்தாலும் பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் கவலை இல்ல அண்ணி. நடந்தது ஒண்ணு விடாம சொல்லிடுங்க அண்ணி. என்ன தூக்குல போட்டாலும் நான் ஏத்துக்கிறேன். என்னால இந்த வேதனையை தாங்க முடியல. சொல்லிடுங்க அண்ணி. சொல்லிடுங்க அண்ணி, பாத்துக்கலாம். என் வாழ்க்கைய போனாலும் பரவாயில்ல அண்ணி. நீயே சொல்ல சொல்றியா பிரியா? சொல்லிடுங்க அண்ணி.
அன்னைக்கு நான் தான் சொன்னேன் யார்கிட்டயுமே எதுவும் சொல்லாதீங்கன்னு. என் வார்த்தைக்காக எதுவுமே பேசாம இருந்தீங்க. எனக்காக அவ்வளவு அவமானப்பட்டீங்க. போதும், எல்லா அவமானமும் போதும். இப்ப நானே சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். அப்படி வா வழிக்கு. இந்த வீட்டை நாசம் பண்ண வந்தவளே, எப்படியெல்லாம் இந்த வீட்டை நீ ஆட்டி படைச்சிருப்ப. நாங்கெல்லாம் கண்ட விளக்க நீ விட்டுக்கிட்டு இந்த வீட்டை கவனிக்கும் போது என்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிருப்ப. பெருசா நீயா இந்த வீட்டோட மானத்தையும் பிரச்சனையும் சால்வ் பண்ண போற. இன்னைக்கு இந்த ஒட்டு மொத்த குடும்பத்தையும் சாக்கடையில தள்ளிட்டு நிக்கிறியேடி. முதல்ல வாயை தொரடி. நான் வாயை திறக்கிறது இருக்கட்டும், நீங்க முதல்ல உங்க வாயை மூடுங்க. ஆமா, என்ன வெட்டி போட்டாலும் தப்பு இல்ல. ராஜீவ் மாமா என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும். ஏன் அது என்ன அடிக்க கூட செய்யட்டும், பரவாயில்ல. ஆனா நீங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் மரியாதை இருக்காது. ஏன்னா இந்த விஷயத்துல நீங்களும் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் இதை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான். அதுக்கு சாட்சியா இதோ நிக்கிறாளே பிரியா. ஏய், உன் சண்டையில என் பொண்ணை இழுத்த நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏற்கனவே அவ பயந்து போய் செத்துருவேன் செத்துருவேன்னு புலம்பிட்டு இருக்கா. அவளை நீ இன்னும் பயமுறுத்துறியா? எல்லாரும் பேசாம இருங்க. ஸ்னேகா, நடந்த விஷயத்த சொல்லு. மாமா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம், என்ன எல்லாருமே இவ்ளோ தப்பா பேசுனதுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்றது தவிர எனக்கு வேற வழி இல்ல. பிரியாவும் பிரதீப்பும் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. ஆனா அவ இவளை சின்சியரா காதலிச்சானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவ அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. அதுதான் மாமா எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். என்னது? இது எனக்கும் தெரியும், ஏன் உமா அக்காக்கும் தெரியும். நான் இவங்களோட காதலை தடுக்க எவ்வளவோ போராடினேன். ஆனா உமா அக்கா பிரதீப்பை தூண்டி விட்டு இவங்களோட காதலை வளர்த்து விட்டதுதான் மிச்சம். இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாமே இதோ நிக்கிறாங்களே, இந்த உமா அக்கா தான். ஐயோ இல்ல, போய் இது போய், சத்தியமா போய். நான் விடுனா என் குழந்தைய இதே இடத்துல குறுக்கால போட்டு தாண்டுற மாமா. இவ சொல்றது எல்லாமே போய். எனக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. இல்ல உமா, நீ போய் சொல்றாங்க. ஸ்னேகா, நீ சொல்றதுதான் உண்மை. ஸ்னேகா நீ என்னையும் பிரதீப்பை பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் தான் பிரதீப்பை சின்சியரா லவ் பண்ணேன். அதுக்கு உமா நீ தான் ஆதரவா இருந்தாங்க. ஐயோ அத்தை, இவளை நம்பாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே இந்த ஸ்னேகாவோட பிளான் தான் அத்தை. என் மேல இருக்கிற வெறுப்புல அவ பிரியாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. பிரியா இப்ப மோசமான மனநிலையில இருக்கா. அத்தை, என்ன பேசுறான்னு அவ தெரியாம பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பேசினாலும் யாரும் இப்ப உங்களை நம்ப போறது இல்ல. அப்போ பிரியாவும் பிரதீப்பும் லவ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும். இதையே நீ மாமா கிட்ட முன்னாடியே சொல்லல. ஐஜி வந்து அவரா பொண்ணு கேக்குற மாதிரி எதுக்கு செட்டப் பண்ண? அது வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா அவ எப்படி முழிக்கிறானு? ஒரு நிறுத்துங்க. ஸ்னேகா, அனாவசியமா அவங்க மேல இவங்க மேல பழி போட்டு தப்பிக்கலான்னு பார்க்காத. முதல்ல விஷயத்துக்கு வா. ஆமா, நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எல்லாரும் பிரியாவை தேடிக்கிட்டே வெளியில போனோம். நீயும் போன. யாருக்கும் பிரியா கிடைக்கல. ஆனா உனக்கு மட்டும்தான் அவ கிடைச்சா. நீ பிரியாவோட தான் திரும்பி வந்த.
அங்கதான் ஏதோ நடந்திருக்கு. அதை இப்ப சொல்லியே ஆகணும் ஸ்னேகா. என்ன நடந்தது? சொல்றேன் மாமா. பிரியாவோட நிச்சயதார்த்தத்தன்னைக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் வந்து அவ நோட்ஸ் கலெக்ட் பண்றேன்னு போனால, அது இவளோட ஃப்ரெண்டு ஃபோன் கால் இல்ல. பிரதீப் இவளுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லியிருக்கான். அதே இவ என்கிட்ட இருந்து மறைச்சு ஃப்ரெண்டு கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் பிரதீப்பும் பிரியாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து பிரதீப் இவள ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கான்.